மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா போதும், உங்களது பணிகளை நீங்கள் சுலபமாக முடிக்க முடியும் நண்பர்களே. அதன் மூலமாக உங்கள் காரியங்களை சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு சுதந்திர தன்மையோடு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் வர அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அனுபவமே மிகச்சிறந்த ஆசான். அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அதை நீங்கள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்காக காண இருக்கிறோம். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 25 செப்டம்பர் 2023 திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்தில் புரட்டாசி 8ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக 27 செப்டம்பர் 2023 புதன்கிழமை தமிழ் மாதத்தில் புரட்டாசி 10ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சியாகி நன்மை தருகிறாருங்க. அதே நாள், அதாவது 27 செப்டம்பர் 2023 புதன்கிழமை அன்னைக்கு புரட்டாசி 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் நகர்கிறாருங்க. புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கையாக மாறுகிறார் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் தடை எதுவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் அதிகமான முயற்சிகளை செய்து உங்களது காரியங்களை சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளணும் நண்பர்களே. ஏன்னா சில விஷயங்கள் பிளான் பண்ணபடி நடக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி எடுத்த காரியங்களில் சிறப்பாக முடிக்க முடியுங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. அதிகமான முயற்சி கண்டிப்பாக தேவைங்க. சில நபர்கள் உங்கள் கூட இல்லாத காரணங்களால் சில காரியங்களில் சில இழுவையான தாமதமான சூழ்நிலையில் ஏற்படலாம் நண்பர்களே. ஸோ அவங்க வேலையை நீங்கள் சேர்த்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். கலைஞர்களுக்கு தொழில் வளம் மிக சிறப்பாக மாற நண்பர்கள் மூலமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதற்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. சில விஷயங்கள் திடீர்னு சில அட்டாக்கிங் சூழ்நிலை வரலாங்க. திடீர்னு தாக்குதல் சூழல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அதை சமாளிக்கிறதுக்கான நல்ல முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உங்களுக்கு இந்த வாரம் பிளான் பண்ணி பண்ணினால் உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையுங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. புதிதாக வழக்குகள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சில பேருக்கு வருமானம் போதாத காரணங்களால் சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன கடன் உதவிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் நண்பர்களே. ஆனாலும் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். உங்களுடைய ஆசைகள், மனதில் நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஆசைகள் சிலவற்றை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இது வரைக்கும் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு கட்டுப்பாட்டோடு நீங்கள் ஒரு லிமிட்டுக்குள்ளார தான் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் நீங்கி ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான அமைப்பு இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் நண்பர்களே. ஃப்ரீடமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதனால நீங்கள் நினைத்த வேலைகள் நினைத்தபடி உங்கள் இஷ்டத்துக்கு செய்ய முடியும். மிக மகிழ்ச்சியான சூழலை உங்களால் உழைக்கக்குள்ள கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில உதவிகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. சில தாமதமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நினைச்ச டைம்ல உங்களுக்கு உதவி கிடைக்கலனாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக இருங்க நண்பர்களே. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அந்த பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்களும் கிடைக்கும் நண்பர்களே. ரகசியமாக செயல்பட்டு சில விஷயங்களை சாதிக்கணும்னு நீங்க ஆர்வமா செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கிறது. உங்க குண நலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் போகலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன தலைவலிகள் அவ்வப்போது போகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. பழமையான விஷயங்களுக்கு, பழமையான நினைவுகளில் நீங்க சிந்தனை வளம் அதிகமாக செலுத்தக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. பழமையான விஷயங்களில் நீங்க அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்வீங்க. மேலும் பழைய விஷயங்களை நினைவு கூறுவதன் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைது நண்பர்களே. ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால, சுதந்திரத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும் நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. தினசரி ராசி பலன்கள், வார ராசி பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீங்க. ஸோ அனைவருமே மறக்காம நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி சந்தாராக இணைந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பாலான விஷயங்களை நீங்கள் முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் மேற்கொண்டீங்கன்னா இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. சரிங்க, வியாபாரம் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நண்பர்களுக்கு, அதில் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய நல்ல ஒரு அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால உங்கள் வாடிக்கையாளர்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் நிறைய வேலையில் சிறப்பாக செய்து சீக்கிரமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. பழைய கஸ்டமருக்காகவும் நீங்கள் இந்த வாரத்தில் அதிகமான வேலை வைப்பீங்க. புதிய வேலைகள் நிறைய கிடைக்கும். அதனால் அதை சீக்கிரமாக டெலிவரி பண்ணணும், சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அதிகமான உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும்.
கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. பங்குதாரர்கள் மூலமாக நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் சிலவற்றை தடையின்றி நடத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிலும் நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் டேபிள் பிரகாரம் ஒர்க் பண்ணுறது இந்த வாரம் வியாபாரிகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. அதிகமான தன வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் செலவுகளை யோசித்து தான் செலவு பண்ணணும் நண்பர்களே. வியாபாரத்தில் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியங்க. உங்கள் கால்நடைகள் மீது தனி கவனம் வேண்டும். சுரங்கம் சம்பந்தமான பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வலுவாக காணப்படுதுங்க. சரிங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. குறிப்பிட்ட டைமில் நீங்கள் குறிப்பிட்ட வேலைகளை செய்து முடித்துட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு உங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். ஸோ நேரத்துக்கு வேலையில் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அலுவலக பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நண்பர்களே. நிறுத்தி வைத்த பெண்டிங்கான வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு சில உயரதிகாரிகள் வந்து நிர்பந்தம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் நீங்கள் கொஞ்சம் எரிச்சல் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க. அலுவலக பணியில் மிகச்சிறப்பாக அமைய நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது அலுவலக பணிகளில் உங்களது உள்ளுணர்வுப்படி நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்களுக்கு எப்படி வந்து தோணுதோ அந்த மாதிரி சிறப்பாக நேர மேலாண்மையோட உங்களது காரியங்களை நீங்கள் செய்து முடித்து நல்ல ரிசல்ட் கிடைப்பத கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே. வியாபாரத்திலையும் நல்ல ஒரு உள்ளுணர்வு கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு வேணுங்க. உள்ளுணர்வுப்படி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பார்ட்னர் கூட நீங்கள் அலட்சியம் காட்டாமல் உங்கள் பார்ட்னர் கூட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லது. ஏன்னா புதிய புதிய ஐடியாக்கள் வியாபாரிகளுக்கு பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை சில விஷயங்களை எதிர்பார்ப்பாருங்க. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையும். இல்லைன்னா உங்களுக்கு சிக்கலாகும் நண்பர்களே. எனவே பொறுமையாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன தேவை, அவர் மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்திற்கு நற்செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. கடன்கள் சிலவற்றை நீங்கள் அடைத்து முடித்த மன நிம்மதி பெற்றாலும் செலவுகளை சமாளிக்க சில சிரமமான விஷயங்கள் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பொறுமையாக காக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் மாணவர்கள் பழைய ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களுக்கு பழைய நினைவுகள் பழைய ஃபோட்டோ ஏதாவது கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பழைய நினைவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். மாணவர்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணுங்க. நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக மற்ற பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். நீங்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் நேர மேலாண்மையுடன் படித்தீங்கன்னா அப்படின்னா எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் சிலபஸை சீக்கிரமாக முடிக்க முடியுங்க. ஸோ மாணவர்கள் நேர மேலாண்மையுடன் செயல்படுவது நல்லது. காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமையும் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, காதல் வாழ்க்கையில் உண்மைத்தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்கள் காதலர்கிட்ட பொய் சொல்லிட்டு ஏமாற்றி மறைச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் முடிந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோடு நடந்துக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். விசுவாசமாக இருக்கணும் நண்பர்களே. அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும் நண்பர்களே. காதலில் சில விஷயங்களை நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்கள் தவறுகள் வந்து வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் சங்கடம் ஏற்படலாம். நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க, விசுவாசமாக இருங்க. உண்மைத்தன்மையோடு காதல் வாழ்க்கையில் ஈடுபடுவது காதலர்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு வழிபாட்டு செய்து வாருங்கள். வழிபாடுவதன் மூலமாக நீங்கள் அனைத்து விதமான முயற்சிகளையும் சக்ஸஸ் பண்ண முடியும் நண்பர்களே. ஸோ மறந்துடாதீங்க, வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள். மிகச்சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. நேர மேலாண்மை பொதுவாக இந்த வாரம் ரொம்ப 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 அவசியம் நண்பர்களே. இன்றைய வாரத்தில் வந்து சுதந்திரத்தன்மையோடு நீங்கள் செயல்படுறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கிறது. ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரங்க இந்த வாரம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா லைக் பட்டனே அழுத்துறதில்ல, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுறதில்ல. ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மோட சந்தவர்களாக மாறிவிடுங்கள். அப்போ உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா புதிய நோட்டிஃபிகேஷன்கள் அப்போ தான் உங்களுக்கு தினசரி வார ராசி பலன்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுதுங்க நண்பர்களே. உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. கருத்துக்களை தெரிவிக்க மறந்துடாதீங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.